அவருக்கு அனுபவம் இல்லதான் சொல்வேன். எடுத்த உடனே நான் சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னா இது படமாங்க? முதல்வன் படமா? ஒரு நாள் சிஎம் ஆகி காமிக்கிறதுக்காக? இல்லங்க. இது அனுபவம். நம்ம வீட்ல ஒரு அம்மா, அப்பா நமக்கு நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு அனுபவம் அவங்களுக்கு இல்ல. ஒரு வருமானம்க்கு மீறி ஒரு செலவு பண்ணி, ஊதாரித்தனமா இருந்துட்டாங்க அப்படின்னா பேரண்ட்ஸு, அந்த குடும்பமே விளங்காம போயிடும். அதானே உண்மை. நாட்டே ஆள்றதுக்கு ஒரு அனுபவம் இல்லாம ஒருத்தர் வந்து சிஎம்மா வரணும் அப்படின்னு லைக் பண்ணாங்கன்னா, அந்த இடத்த நாம குடுத்தோம்னா, அவரு எந்த லெவலுக்கு அவரு வந்து பண்ணுவாரு? சொல்லுங்க. அவருக்கு அந்த அனுபவம் பத்தாம திணறுவாரா இல்லையா? சிஎம் ஆகுறதுக்கு ஆசைப்படுறதுக்கு ஒரு ஏன் எம்எல்ஏ ஆகலாம்? ஒரு மினிஸ்டர் ஆகலாம். சின்ன 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 சின்னதாவே இப்படி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறலாங்க. படத்துல மட்டும்னா எடுத்தோம்னா அவருக்கு பேரும் புகழும் வந்துருச்சா? அ ஆரம்ப ஸ்டேஜ்ல அவர யாரையும் லைக் பண்ணல. அப்புறமா தான் ஒன் பை ஒன்னா அவர் வந்து உச்சியில வந்தாரு. புகழுக்கு உச்சியில வந்தாரு. சோ அது மாதிரி அரசியல்ல வாங்க. எடுத்த உடனே சிஎம் தானா? என்னங்க இது? நியாயமா இது? கரூர்ல வந்து நடந்த ஒரு விஷயம் உதாரணம் போதாதா? புட்டு புட்டு வைப்பாங்க. கரூர்ல எல்லாரும் புட்டு புட்டு வைப்பாங்க. இன்னைக்கு நெறைய மீடியா அந்த புட்டு புட்டு விஷயத்த சொல்றாங்க. இவர் சொன்ன அந்த டைமிங்க்கு வந்திருந்தா, இவரு நிக்கிற இடத்திலேயே மூவ் பண்ணாம அந்த வண்டிய நிப்பாட்டி இருந்தா, இந்த 2 விஷயம் அவர் பண்ணாம இருந்தா, கண்டிப்பா இத்தனை உயிர் போயிருக்காது. அப்படின்னு தான் சொல்றாங்க. கரூர் மக்களே தாங்க பேசினாங்க. காது கேட்கலையாங்க உங்களுக்கு? ஓட்டு போடுறது பார்த்து ஓட்டு போடுங்க. நீங்க டிஎம்கேவா? என்டிகேவா? எந்த கேவும் நான் கிடையாதுங்க. ஓப்பனா நான் சொல்லிட்டேன். டிஎம்கேக்கு நான் இதுவரைக்கும் ஒரு ஓட்டு கூட நான் போட்டது கிடையாது. பிரச்சாரத்துக்கு நான் ஒரு செகண்ட் கூட நான் உங்களுக்காக பேசினது கிடையாது. ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்காக போட்டது கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி அவர் டிஎம்கே பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன தெரியுங்க ஒப்பீனியனு? டிவிகே பத்தி சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்றேன். டிஎம்கே பத்தி என்னுடைய ஒப்பீனியன் நான் ஒரு கட்டத்துல ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோல நான் சொல்ல விரும்புறேன். எங்க தாத்தா காலத்திலேயே வந்து ரெட்டலைக்கு மட்டும்தான் போட சொல்வாரு. காரணம் இந்த அராஜகம், இந்த ரவுடிசம் அராஜகம் இருக்காம இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எங்க தாத்தா இருந்த இடத்தையே வித்துட்டு வந்த காரணமே அங்க பக்கத்து தெருல இருந்த ஒரு பெரிய ரவுடியால தான். உழைச்சு கஷ்டப்பட்டு அந்த வீடு வாங்குனாங்க. ஒரு ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சாரு, எல்லாம் பண்ணாரு. ஒரு ரவுடிசம் தொல்லை தாங்க முடியாம அந்த ஏரியா காலி பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ இருந்தே எங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே ரெட்டை இலை போடுங்க, ரவுடிசம் தொல்லை இருக்கு இவங்க ஆட்சியில அப்படின்ட்டு. அப்புறமா அவருடைய கட்சி தாண்டி, அவரோட ஜெனரேஷன் தாண்டி வரும்போது, ஸ்டாலின் ஐயா வந்ததுக்கு அப்புறமா அதுல பாதி அந்த அராஜகம் கம்மியாயிருக்கு. பட் இருக்குங்க. இல்லாமலாம் கிடையாது.